சுண்ணாம்பு எடுத்துக்கங்க, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் இந்துப்பு எடுத்துக்கங்க, ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க இந்துப்பு. மஞ்சள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க. இது எல்லாமே என்ன பண்ணுங்க, சேர்த்து நல்லா போட்டு அரைக்க வேண்டியது தான். முக்கியமாக குப்பை மேனி அரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன், 4 பொருளை ஒன்றா சேர்த்து அரைச்சி ஒரு பாட்டிலில் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, எப்சம் சால்ட்டுன்னு விற்பாங்க கடைகளில், பேதி உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டு சாப்பிட்டு சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா 2 மணத்தில் பேதி ஆயிரும். இது கடையில் விற்கிறாங்க, விலையும் ரொம்ப மலிவு. இந்து உப்பு வாங்கி அரைச்சி வச்சுக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன், அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி கையில் நகை சொத்துறதுனால கையை உள்ள வைங்க, கால்னா காலை உள்ள வைங்க. 10 நிமிஷம் போட்டு எடுத்து கழுவிட்டு இந்த அரைச்ச அந்த விழுது சொன்னோமா இல்லையா, அதை எடுத்து எந்த விரல் இருக்கோ அதை போட்டு பிளாஸ்டர் போட்டு படுத்துருங்க. தொடர்ந்து 1 மாதம் பொறுத்துருங்க. இந்த நகை சொத்தை எல்லாம் தீர்ந்து புதிய நகை முளைக்கும்.